இருக்கிற அமைச்சர் எல்லா பேரும் கஜானாவை அப்படி சுரண்டிக்கிட்டு இருக்கான்னு வச்சு உட்காந்து. நீ நினைக்கிறமா லஞ்சத்தை விட கொடூரமானது இவங்க பண்றது. கண்மூடித்தனமான செலவு, எந்தவித ஒரு வரையறையற்ற செலவு. இதற்கெல்லாம் உரிய பதில் சொல்லணும்னா எல்லாமே போய் டெண்டர் விதிமுறைகள் முழுமையாக மீறப்பட்டிருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நீங்க ஒதுக்கிறீங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆதவ அர்ஜுனா வரக்கூடிய இந்த பிடபிள்யூடி இல்லையா, இதுல வருஷத்துக்கு ஒரு 50,000 கோடி டெண்டர் வரும். அதுல இருந்து ஒரு 5% அடிச்சாலே லாட்டரி குடும்பம் போட்ட முதல்ல எடுத்து பெரிய லாபம் அடைஞ்சிடும். அதுக்காக அந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை ஸ்பெஷலா விஜய் ஆதவ அர்ஜுனா கையில் கொடுத்துருக்காரு. ஆதவ அர்ஜுனா தினமும் உட்காந்து விளையாட்டுத்துறையை வச்சு நம்மளை திசை திருப்பிட்டு பிடபிள்யூடி அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை, அதில் விளையாட்டுத்துறை மட்டும் ஐயா நியூஸில் வருவாப்புல. இந்த நியூஸில் வரவே வராது. ஏன்னா சத்தமெல்லாம் சம்பாதிக்கணும். அந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த ஒரு டெண்டர்லேயே நீ இவ்வளோ ஆள்மாறாட்டம் பண்ணிருக்கியே, மற்ற டெண்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருப்ப. மக்கள் இழிச்சாவாங்க. அந்த ஒரு டெண்டர் 5 கோடி ரூபாய் டெண்டரே தனக்கு தேவையானவர்களுக்கு கிடைக்க முயற்சி பண்ணுறீங்கன்னா, தினமும் வெளியாகக்கூடிய 20-25 கோடி ரூபாய் டெண்டர் வரைக்கும் நீ யார் யாருக்கு ஒதுக்குன்னு முடிவு பண்ணாமல் இருப்பீங்க. அப்போ இது ஒன்றுலேயே நமக்கு தெரியுது, இவங்க நல்லாவே இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை தனக்கேற்ற வளைச்சிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. தெரியுதா? இது வெளிப்படையாக தெரியுதா இல்லையா? அது மிக முக்கியமான நம்பர் 1 இந்த லாட்டரி மருமகன் ஆதவ அர்ஜுனா. ஒருவேளை இப்படி கூட யோசிக்கலாம். அதான் பதிவை இறுதியாக சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ஆளுக்கு கெட்ட பேர் வரணுக்கா இந்த ஆள் பண்ணுறாலும் இல்லை. ஏன்னா அடுத்த முதலமைச்சர் நான் ஆகணும் இல்லையா? அப்போ இந்த ஆளை லைட்டை நகர்த்தி விட்டா நான் வர முடியும் அப்படின்றதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஏன்னா முதல் போட்ட அமைச்சர், அடுத்த துணை அமைச்சர், அடுத்த முதலமைச்சராக போகணும்னு நினைக்கலாம் இல்லையா? எல்லா நேரமும் ஆதவ அர்ஜுனா இந்த திட்டத்தோடு இருந்தால்தான் முழு அமாவாசை. அதுக்கு முன்னாடி எங்கெங்கே இருந்தாரோ அங்கே எல்லா இடத்துலையும் அமாவாசைன்னு பேர் வாங்கினாலு இவர் அவருக்கு விஜய்க்கு அமாவாசை எவ்வளோ வைக்கிறான்னு தெரில. அதுவும் நடக்கலாம். ஆனால் ஒன்று உறுதியாக நான் சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, விஜய்க்கு நல்ல காற்றோட்டமாக கடலை பார்த்த மாதிரி 5.5 கோடி ரூபாயில் ஒரு சொகுசான ஒரு இடம் தேவைப்படுது. அதில் இருந்தால் ஐயா வேலை பார்க்க முடியும். நீங்கள் வேலை பார்க்க சனி ஞாயிறு லீவு, 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறீங்க. இருக்கிற நேரத்தில் கடற்கரையை பார்க்குறக்கா வர போகாது. விலங்கின மாதிரி தான் போகணும் நாடு.